அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிரியை இருந்த இடத்துல இருந்தோ இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிரியையோ விரட்டதற்கான ஒரு அற்புதமான தாந்திரிக முறையை தான் பார்க்க போகிறோம். இந்த தாந்திரிக முறை ரொம்ப எளிய முறை தான், பயன்படுத்துவதற்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது என்னுடைய குரு கொடுத்த முறை, சரிங்களா? இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி கூடால இருக்கக்கூடிய எதிரியாக இருந்தாலும் சரி தான், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய எதிரியாக இருந்தாலும் சரி தான், வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரிப்பட்ட ஏதாவது ஒரு தொழில் நடக்கக்கூடிய இடத்துலையோ இந்த மாதிரிப்பட்ட இடத்துகளில் ஏதாவது ஒரு எதிரி ரொம்ப நாளாக பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான், எவ்வளவு தான் பேச்சு கொடுத்தாலும் அது பிரச்சனையாக தான் வருது, நமக்கு இருக்க நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் தான் நீங்கள் இதை என்ன செய்யணும், பயன்படுத்தணுமே தவிர சும்மா நீங்கள் ஏதோ 2 நாளது சண்டை அவன் பேசி தான் ஏசிட்டான்னுட்டெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கக்கூடியதை நான் சொல்லேன்னா, அவன் மனசில் உங்களை எதிரின்னு நினச்சிருந்தா மட்டும்தான் அவனை போய் பாதிக்குமே தவிர, நீங்கள் உங்கள் மனசில் அவனை எதிரியாக பாவிச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது அவனுடைய மனசில் அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லைன்னு வச்சுடுங்களா, அது அப்படியே நேர் ஆப்போசிட்டாக எதிர்வினையாக உங்களை தான் தாக்கும். நாம் பண்ணக்கூடிய செயல், இந்த செயல் ரொம்ப எளிதாக தான் இருக்கும், சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஆனால் இதனுடைய தாக்கங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம இந்த எதிரியை விரட்டுவதற்கான வழிமுறையை பார்த்துருவோம். செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா ஒரு சனிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை என்ன செய்யணுங்க, சாயங்கால வேலை ஒரு கற்கள் வேலை ஒரு 6 மணிக்கு மேலே போயிடுங்க. ஒரு முச்சந்தி ரோடுனா 3 முக்குட்டு ரோடும்பாங்க. 3 ரோடு ஒரே இடத்துல சந்திக்கக்கூடிய இடம் தான் முச்சந்தி 3 முக்குட்டு ரோடு. இந்த முக்குட்டு ரோட்டில் நீங்கள் இருந்து இந்த விஷயம் பண்ண முடியும், யாரும் ரொம்ப ஆள் நடமாட்டம் இல்லை அப்படின்னாலும் பண்ணலாம். இல்லை எனக்கு அப்படி முச்சந்தி பாதையிலேருந்து பண்ண முடியாது அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும்னா, சுடுகாடு இல்லைன்னா இடுகாடு. சுடுகாடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறந்த பிணங்களை கொண்டு வச்சு எரிக்கக்கூடிய இடம் சுடுகாடு. இதை புதைப்பாங்க மண்ணில், அது இடுகாடு. இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் நீங்கள் மேலே ஒரு வீடியோவில் ஒரு எந்திரம் காணிச்சிருப்பேன். இந்த எந்திரத்தை தரையில் நீங்கள் வரையணும். வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு மேலே என்ன செய்யணும், அந்த எதிரிக்க பேரை எழுதி அந்த எந்திரத்தை போட்டுட்டு நீங்கள் வந்துடணும். ஒரு 3 நாளையிலேயே அந்த எதிரிக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், ஏதோ ஒரு மனக்கசப்புகள், ஒரு விபத்துக்கள் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். அவன் அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். அப்படி அது நடக்கலை அப்படின்னா மறுவாரம் 7 நாள் கழித்து, எந்த வாரம் நீங்கள் இப்போ ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்கள் பண்ணுறீங்கன்னா 7 நாள் பார்த்துடுங்க. எதுவுமே நடக்கலைன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை திரும்ப போய் பண்ணுங்கள். இப்போ சனிக்கிழமை பண்ணுறீங்கன்னா அடுத்த சனிக்கிழமை அதே மாதிரி திரும்ப போய் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும், அந்த எதிரிகள்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். அந்த எதிரி அந்த இடத்துல இருக்க மாட்டான். ஆனால் இதை தவறான காரியத்துக்கு கண்டிப்பாக பயன்படுத்தாதுங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாத்துலேயுமே நான் ஒவ்வொரு விஷயங்கள் நான் சொல்லுவேன். ரொம்ப இது நல்லா 100% சக்ஸஸாக இருக்கும், எளிய முறையாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னா நான் இதை ஒரு தடவைக்கு 100 தடவை நான் சொல்லுவேன். தயவுசெய்து இதை தேவையில்லாமல் பயன்படுத்தாங்கன்னு. அப்போ உங்களுக்கு ரொம்ப நாளாக எதிரி ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த செயல்பாடு பண்ணணும், சரிங்களா? எழுதி முடித்து அந்த எந்திரத்தெல்லாம் போட்டு நீங்கள் திரும்பியே பார்க்கக்கூடாது. அப்படி என்ன செஞ்சுருங்க, உங்கள் பாட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கணும், சரியா? கை கால் கழுவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போவதாக இருந்தால் போயிடலாம். இல்லை ஏதாவது ஒரு தொழில் ஸ்தானத்துக்குள்ளே போனாலும் கை காலை கழுவிட்டு நீங்கள் இறைஞ்சலாம், உள்ளே போயிடலாம். இது ரொம்ப எளிய முறை, சிம்பிளாக பண்ணிட்டு போகக்கூடியது. சில மக்கள்லாம் அந்த மாந்திரவாதிகிட்ட கொண்டு அவ்வளோ இவ்வளோன்னு கொண்டு கொடுத்து நாசமாக போகும். அதனால் நான் சிம்பிளாக எளிய முறையில் இது ஒரு தாந்திரிக முறை பண்ணுங்க, பக்காவான பலன் இருக்கும். 100% இது என்ன செய்யும், வேலை செய்யக்கூடிய விதம். ஆனால் என்ன செய்யணும், நீங்கள் உங்கள் எதிரி யாருன்னு கரெக்டாக பார்த்து பண்ணுங்க. ஏன்னா அது ரிட்டன் அடிக்கவும் வாய்ப்பு உண்டு. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டே இருக்கேன், சரியா? மிக்க நன்றி நண்பர்களே.